சிம்ம ராசி. சிம்ம ராசி அப்படிங்கிறது ஒரு சாதாரண ராசியே கிடையாதுங்க. இதில் பிறந்தவங்களுமே சாதாரண மனிதர்களாக இருக்க மாட்டீங்க. நீங்கள் பிறந்ததே அப்படிங்கிறது ஒரு தலைமைக்காக தான் இருக்கும். நீங்கள் எங்கே போனாலும் சரி, தன்னம்பிக்கை, தைரியம், கம்பீரம் இது மூணும் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா அது இந்த சிம்ம ராசிக்காரங்கிட்ட தான் இருக்கும். அதே போல் உங்களோட நடையுமே பாருங்கள், ஒரு கம்பீரம், அரச நடை, நல்ல ஒரு மதிக்கத்தக்கக்கூடிய செயல் கொண்டவங்களாக தான் பெரும்பாலும் சிம்மராசி அன்பர்கள் நீங்கள் இருக்கீங்க. உங்களோட பேச்சுலேயுமே ஒரு நிதானம், ஒரு அன்பு, ஒரு கட்டுப்பாடு இது எல்லாமே இருக்கும். உங்களோட மனதில் பாருங்கள், எந்த ஒரு விஷயத்தை பற்றின ஒரு பெரிய கனவுமே அமைஞ்சிருக்கும். அந்த கனவை நோக்கி தான் உங்களோட பயணம் எப்போவுமே இருக்கும். நீங்கள் எப்போவுமே மற்றவங்கள வழி நடத்தக்கூடிய நபர்களாக அந்த இடத்துல தான் இருப்பீங்க. இப்போ உங்கள் கூட இருக்கிறவங்க ஒரு இடத்துல தடுமாறுறாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு சரியான திசை காட்டி நல்ல வழியில் கூட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் படைச்சவங்க சிம்மராசி அன்பர்கள் நீங்கள். உதவி அப்படின்னு தேவைப்படுற இடத்துல கேட்காமலே முன் வரக்கூடியவங்களாகவும், உங்களோட மரியாதையும் சுயமரியாதையும் எப்பொழுதுமே காக்க தெரிஞ்சவங்களாகவும் இந்த சிம்மராசிக்காரங்க நீங்கள் இருக்கீங்க. அதனால தான் இந்த சிம்மராசி அப்படின்னு சொன்னால் இது ஒரு ராசி மட்டும் இல்லை, அது ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு தலைமைக்கான தனித்துவம் கொண்டது இந்த சிம்மராசி. உங்களை யாரும் அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு முறை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உங்களை விட்டு விலகியும் போக மாட்டாங்க. நான் தான் சிம்மம், நான் தோற்க மாட்டேன், நான் தலை குனிய மாட்டேன், இது உங்களோட பேச்சில் எப்பவுமே இருக்கும். இதே மாதிரி தான் இன்னும் நிறைய விஷயம் இந்த சிம்மராசிக்காரங்கிட்ட இருக்குது. இந்த சிம்மராசிக்காரங்க ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டா அந்த முடிவை அடையிற வரைக்கும் யார் சொன்னாலும் அந்த முடிவுலேருந்து பின்வாங்காமல் முயற்சிகளை செய்து அந்த இறுதி வெற்றியை அடையும் வரைக்கும் கடினமாக உழைக்கக்கூடியவங்களா சிம்மராசி அன்பர்கள் நீங்கள் இருக்கீங்க. இப்படிப்பட்ட சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கிரக சூழல் எப்படி உருவாகியிருக்கு, இதனால் என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்கள் பெற போகிறீங்க அப்படின்னு தான் இப்போ நம்ம விரிவாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த மாதம் பாருங்களேன், நிலவக்கூடிய கிரக பயிற்சிகள், கிரக சேர்க்கை நிறைய மாற்றத்தையும் கொடுக்குது, நிறைய தாக்கத்தையும் ஏற்படுத்துது. ஒவ்வொரு கிரக மாற்றத்தின் போதும் 12 ராசிக்குமே அதோட தாக்க மாற்றம் அமையும். இந்த மாதத்தின் கிரக மாற்றம் சிம்மராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன மாதிரி அமைப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிறது தெளிவாக பார்க்கலாம் வாங்க. சிம்மராசிக்காரங்க சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டதுனால நீங்கள் வெள்ளிக்கிழமையில் உங்கள் குலதெய்வ வழிபாடை செய்கிறது நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். உங்கள் குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளும் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மனசார ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு இப்போ கூட நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் குலதெய்வத்தின் பெயரை 3 முறை கமெண்ட் பண்ணுங்கள். குலதெய்வத்தின் அருளால் சிம்மராசி அன்பர்கள் நீங்கள் நினச்ச வேண்டுதல் பிரார்த்தனை விரைவில் நடக்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக உங்கள் குலதெய்வத்திடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்கள் சுய ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணாலே போதும். ஃபோன் மூலிமா உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் கண்டிப்பாக நீங்கள் பெற முடியும். இந்த மாதம் நடக்கக்கூடிய கிரக சேர்க்கை, கிரக பயிற்சி இது புத ஆதித்ய மாலல்வாய யோகம் இது ரெண்டையுமே உருவாக்குது. பெரும்பாலும் சில ராசிக்கு நிதிநிலை தொடர்பாக சில சிரமங்களும் வரும். சில ராசிக்கு பண விஷயத்தில் ரொம்பவுமே கவனம் தேவைப்படக்கூடிய அமைப்பு இருக்குது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட வருமானம் அப்படிங்குது இல்லையா, வருமானம் அதுக்கிடையே செலவு இது கொஞ்சம் சீரற்ற சூழலாக அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக நிதி முடிவுகள் எடுக்கும் பொழுது அந்த சூழ்நிலையை சரியாக கையாளணும். எந்த ஒரு புதிய முதலீடு செய்யும் போதும் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இந்த ஒரு பெரிய முடிவு இல்லைன்னா முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி அதில் இருக்கிறாங்க இல்லையா நிபுணர்கள், அவங்களோட ஆலோசனையை கேட்டு அதன்படி செயல்படுங்க. அதே போல் பணம் கொடுக்கல் வாங்கல், பண பரிவர்த்தனை இதிலெல்லாம் ரொம்பவுமே எச்சரிக்கையாக உங்கள் அணுகுமுறையை நீங்கள் கடைபிடிக்கணும். இல்லைன்னா பண விஷயத்தில் இந்த எச்சரிக்கையான அணுகுமுறை இல்லை அப்படின்னா பிற்காலத்தில் பணத்தை நம்பி நீங்கள் கொஞ்சம் கவலைப்பட வேண்டியதாக கூட அமையும். அதனால தான் கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்படுங்க அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதத்தில் சில முக்கிய அம்சங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்றது முதல்ல பார்த்துடலாம். அஷ்டம தோஷத்திலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பு 11ஆம் தேதி அன்னைக்கு யோகக்காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் 8ஆம் வீட்டை விலகி 9ஆம் வீட்டில் நுழையிறாரு. அது வரைக்கும் பாருங்களேன், இதுவரை ஏற்பட்டிருந்த தடைகள், ஆரோக்கிய பிரச்சனை இது எல்லாமே குறையும். 11ஆம் தேதிக்கு அப்புறம் நல்லாயிருக்கு. அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் காலகட்டமாக அமையும். தொழிலோட சிகரத்தை நீங்கள் எப்போ தொடுவீங்க அப்படின்னு பார்த்தா 15ஆம் தேதியிலேருந்து லக்னாதிபதி சூரியன் கர்மசானமாக இருக்கக்கூடிய ரிஷபத்தில் நுழையிறாரு. இதனால் தலைமை பண்பு அதிகரிக்குது. அலுவலகத்தில் உங்களுக்கு நிகரற்ற அதிகாரம் கிடைக்குது.
பொருளாதாரத்துலேயுமே நல்ல ஒரு லாபம் ஏற்படும். ஏன்னா லாபஸ்தானத்தில் குரு மற்றும் சுக்கிரன் சேர்க்கை இருக்குது. வியாபாரம் நிதித்துறைகளில் அற்புதமான லாபங்களை நீங்கள் பெறுவீங்க. அதே போல் உங்களோட ஆசைகள் அனைத்தையுமே நிறைவேற்றி வைக்கக்கூடிய அளவுக்கு சூழல் அமையும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் உற்சாகமான மகிழ்ச்சியான மாதமாக அமைய வாய்ப்பு இருக்குது. பண விஷயத்தில் மட்டும் கவனமாக முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். அஷ்டம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சனி. நீங்கள் சந்திச்சுட்டு வந்த உடல் மற்றும் மன அழுத்தம் இந்த மாதத்தில் பெருமளவு குறையும். அதுக்கப்புறம் 11ஆம் தேதியிலேருந்து பாருங்கள், பாக்கியாதிபதி செவ்வாய் தன்னோட சொந்த வீடான மேசத்தில் நுழைகிறாரு. அதுக்கப்புறம் 15ஆம் தேதி உங்கள் ராசி அதிபதியான சூரியன் தசமஸ்தானத்தில் திக்பலம் பெறுகிறார். உங்களை வெற்றி பாதையில் நடத்தக்கூடிய சூழல் தான் இது. 11ஆம் தேதிக்கு அப்புறம் ரொம்பவுமே சிறப்பான யோகத்தை நீங்கள் பெற போகிறீங்க. வெற்றி பாதையில் அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் அமையும். மாத முற்பகுதியில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மாத ஆரம்பத்துலேருந்தே 10ஆம் தேதி வரைக்குமே கவனமாக செயல்பட்டால் நல்லதாக இருக்கும். பிற்பகுதி நீங்கள் தொட்டது தொழுங்கும், நினச்சது நடக்கும், எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறும். அதுக்கப்புறம் இந்த தொழில், அதுக்கப்புறம் உத்தியோகம், இந்த சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் தொழிலில் நிறைய அதிர்ஷ்டங்கள் உருவாகும். மாத முற்பகுதி லக்னாதிபதி சூரியன் 9ஆம் வீட்டில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும். இருந்தாலும் 8ஆம் வீட்டில் சனி இருக்கிறாரு. சக ஊழியர்கள்கிட்ட இருந்து வந்த போட்டி பொறாமை நீங்கும். ஆனால் சின்ன அளவில் வாக்குவாதம்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் கூட வேலை செய்கிறவங்கள்ட்ட தேவையில்லாமல் வாக்குவாதம் செஞ்சுட்டு பிரச்சனைகளை பெருசு பண்ணிடாதீங்க. தொழில், வியாபாரம், உத்தியோகம் இது எல்லாமே நன்மை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால நீங்கள் முழு மனதாக உழைப்பதற்கான விஷயத்தை மட்டும் கடைபிடிங்க. எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு உயர்வையும், எந்த அளவுக்கு முயற்சிகள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் கண்டிப்பாக எல்லா வகையிலுமே பெற முடியும். 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியனும் புதனும், அதாவது கர்மஸ்தானமான 10ஆம் வீடு ரிஷபராசியில் நுழையிறதுனால உங்கள் தொழில் வாழ்க்கை உச்சத்தை எட்டக்கூடிய ஒரு சூழல் அப்படின்னு கூட சொல்லலாம். 10ஆம் வீட்டில் சூரியன் பலத்தை பெறறதுனால தலைமை பண்பு அதிகரிக்கும். உங்கள் மேலதிகாரி உங்கள் செயல்திறனை கண்டு வியந்து பார்க்க போகிறாங்க. அரசு ஊழியர்கள், அரசு ஒப்பந்தம் எடுக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு மாதம் சிறப்பான ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வர வேண்டிய பண வருமானம் சீராக கிடைக்கும். அதே போல் பணியிட மாற்றம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் அதாவது முதல் 15 நாட்கள் கவனமாக இருக்கணும். அடுத்தது 15 நாட்கள் ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது. எல்லா விஷயமுமே தடையில்லாமல் சிறப்பாக நடக்கும். சப்தமஸ்தானத்தில் இன்றைக்கி ராகு இருக்கிறாரு. இந்த சப்தமஸ்தானம் அப்படின்னு பார்த்தா அது வியாபார ஸ்தானம் தான். சப்தமாதிபதி சனி அஷ்டமத்தில் இருக்கிறதுனால வியாபாரத்தில் கூட்டாளிகள் கிட்ட நீங்கள் கவனமாக இருக்கணும். புதிய கூட்டாளிகளை உடனடியாக நம்பாதீங்க. வியாபார லாபங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் யாருமே இல்லை அப்படிங்கிறத நீங்கள் நம்பணும். 14ஆம் தேதியிலேருந்து கர்மாதிபதி தான் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் மிதுனத்தில் நுழையிறாரு. வியாபாரக்காரகன் குருவோடு இப்போ இணைகிறதுனால இந்த சேர்க்கை உங்கள் வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கையை அபரிவிதமாக மாற்றி தரக்கூடியதாக இருக்குது. புதிய முயற்சிகள் செய்கிறதையும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கும் இந்த மாத பிற்பதி ரொம்பவுமே சிறப்பானதாக இருக்குது. இந்த காலகட்டத்தை சரியாக நீங்கள் எல்லா வகையிலுமே பயன்படுத்திக்கிட்டால் நல்லது. பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு இந்த மாதம் நீங்கள் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால பண வரவு சீராக இருக்கும். 14ஆம் தேதியிலேருந்து சுக்கிரனும் லாபஸ்தானத்துக்கு வரதுனால தனம் மற்றும் லாபஸ்தானாதிபதி புதன், சுக்கிரன், குரு இந்த கிரகங்கள் அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய யோகத்தில் அமையுது. இந்த காலகட்டத்தில் பங்கு சந்தை மூலம், கமிஷன் வியாபாரிகள், அதுக்கப்புறம் கலைத்துறை மூலம் இதில் இருக்கிற எல்லோருக்குமே சிறப்பான லாபங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தரமான சூழல் உண்டாகிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். பழைய கடன்களை அடைச்சி நிதி சுதந்திரத்தை இந்த சிம்மராசி அன்பர்கள் இந்த மாதம் பெறக்கூடிய ஒரு சூழல் உண்டாகிருக்குங்க. இதுக்கு முன்னாடி பார்க்கும் பொழுது இருந்த கிரக நிலைகளை விட இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலை ரொம்பவுமே அதி அற்புதம் வாய்ந்த ஒரு விஷயமாக அமைஞ்சிருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முதல் 10 நாள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். 8ஆம் வீட்டில் செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கிறதுனால வாகனம் ஓட்டும் பொழுதும் கவனமாக இருக்கணும். ஏன்னா வாகனம் ஓட்டும் பொழுது கவனம் இல்லைன்னா பிரச்சனை கூட வரலாம். உடல் ஆரோக்கியத்தில் இந்த தசை வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. 11ஆம் தேதியில் அஷ்டமஸ்தானத்தில் விட்டு 9ஆம் வீட்டுக்கு செவ்வாய் வராரு. உங்கள் மீது இருந்த கண்ணுக்கு தெரியாத பாரம் தானாக உங்களை விட்டு விலகும். உடல் வலிமையும் சரி, சுறுசுறுப்பும் சரி அதிகரிக்குது. லக்னத்தில் உள்ள கேதுவால் அப்பப்போ தனிமையை நீங்கள் விரும்புவீங்க. ஆன்மீக பாதையில் மனம் நாடும். பெரும்பாலும் காலை உடற்பயிற்சி செய்கிறது, இந்த யோகா செய்கிறது, வாக்கிங் போகிறது இதெல்லாம் சீராக கடைபிடிக்க பாருங்கள். உடல் மற்றும் மனநலனுக்கு இது 3மே ரொம்பவுமே உதவியாக அமையும்.
எல்லா வகையிலுமே நன்மையை பெறணும் அப்படின்னா முதல் 15 நாட்கள் ரொம்பவுமே கவனமாக எச்சரிக்கையாக செயல்படணும். பொருளாதார ரீதியாக பண வரவு ரீதியாக கவனமாக கண்டிப்பாக இருக்கணும். அடுத்து 15 நாட்கள் அமோகமான வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழலை தருது. இப்போ வந்திருக்கக்கூடிய சூழலை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நன்மை நல்ல ஒரு உயர்வு அப்படின்னு எல்லா வகையிலுமே சிறப்பான வாய்ப்புகளை பெறுவீங்க. வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கோங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நிச்சயமாக பெற முடியும். எல்லா வகையிலுமே சிம்மராசி அன்பர்கள் உங்களுக்கு உங்கள் குலதெய்வத்தின் அருளால் பரிபூர்ணமான நன்மையும் சிறப்பான உயர்வையும் பெற வாழ்த்துக்களையும் உங்கள் குலதெய்வத்திடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். குலதெய்வத்தின் அருளால் நீங்கள் நினச்ச எல்லா நல்ல விஷயமே விரைவில் கிடைக்கப்பெற்ற நலமுடன் வாழ வாழ்த்துக்களை நாங்கள் இந்த பதிவில்